இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். அழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். 30 நாட்கள் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தியிருக்கிற எவ்வளவு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, எதிர்பாராத வேதனையான அனுபவங்கள் கூட இந்த மாதத்தில் இருக்கலாம். ஆனா அந்த மாதம் முழுவதும் நடத்தினார ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லக்கூடாது? வேதத்திலே எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றிற்காக அல்லது எப்பொழுதும் நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அது முடியாத ஒரு காரியம்தான். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரே. ஆண்டவர் கிருபையை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுமானால் நிச்சயமாகவே உட்கார்ந்து யோசித்தால் நம்மளாலும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெருக்கங்கள்ல பாடுகள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறதை மகிமைப்படுத்தினது பார்க்க முடியும். தாவீது எடுத்துக்கொண்ட கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறார்? நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழுது கொள்வேன். அதனால்தான் சங்கீதம் 34 நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்கிறார். எல்லா சூழ்நிலை ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய வாயில முறுமுறுப்பு அல்ல, புலம்பல் அல்ல, அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்குன்னு சொன்னபடி இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? யோபு 10 குழந்தைகளை இழந்துட்டாரு. எல்லாம் சுகம் சொத்து எல்லாம் இழந்து தெருவுக்கு வந்தாச்சு. அந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்கலையே. நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டா முறுமுறுக்கிறோம், சின்ன பலவீனம் வந்தா முறுமுறுக்கிறோம், தோல்வி என்றால் முறுமுறுக்கிறோம், எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுங்கும் போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பா அது மாறிடுது. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கொடுத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை நம்முடைய கிரியைகளினால் திறமைகளினால் அல்ல. ஏன் நன்றி சொல்லக்கூடாது? ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நன்றி செலுத்த சொல்லுகிறாரு. சங்கீதம் 103 ஆத்மாவோடு தாவீது பேசும் பொழுதும் அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். அதனால ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்து கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி, ஆண்டவரே இந்த மாதத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆரம்பத்தில் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் அல்லது எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு மலை போன்ற பிரச்சனைகள், எப்படி தாண்ட போறேன், எப்படி முடிக்க போறேன், எப்படி செய்ய போறேன், தாண்டி கொண்டு வந்திருக்கிறாரே. குறிப்பிட்ட ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதன் நல்லா எப்பவுமே துதிச்சுட்டே இருப்பாராம், பாடிட்டே இருப்பாராம். எங்க போனாலும் எல்லார்ட்டும் சந்தோஷமா தைரியம் கொடுப்பாராம். கவலைப்படாங்க, ஆண்டவர் இருக்காருல பாத்துக்குவாரு, சோர்ந்து போகாதங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, பாசிட்டிவாவே பேசிட்டு இருப்பாராம். அவர் பிளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது எல்லாமே நார்மலா இருந்தாலும் அவருக்கும் சந்தோஷம். ஆனா இந்த முறை எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அதுல சுகர் இருக்கிறதா காமிச்சிருச்சு. அவ்வளவுதான். சுகர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வீட்டம்மா கேட்டாங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. இவருக்கு சுகர் மட்டும் வரல, அதனால மனசும் உடைஞ்சு போய் கண்ணில் கண்ணீரும் வந்துருச்சுதே. எனக்கு சுகர் வந்துருச்சே, எனக்கு சுகர் வந்துருச்ச. துதிக்கிற வாயிலிருந்து புலம்பல் வர ஆரம்பிச்சுட்டே, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் சமூகத்தில் போனாலும் பாட்டு பாட மனசு இல்ல, துதிக்க மனசு இல்ல. என்ன ஆண்டவரே, நான் அம்மாக்காக ஓடினேன், எவ்வளவு பண்ணேன், எனக்கு சுகர் வந்துருச்சுத, என்ன பண்றதுன்னு போது ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரா. இந்த மாதத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்பா. இந்த மாதத்தை தொடங்கினவங்க முடிவு இன்னைக்கு இல்ல. வியாதி வந்து எத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க. நீனே கண்கூடா பேப்பர்ல, தொலைக்காட்சியில, இன்னும் நிறைய பாக்குறேன், யூடியூப்ல பார்க்க முடியுத. எத்தனை விபத்துகள் இன்னைக்கு செய்தியில பாக்குறோம். போனாங்க மரணம். ஆனா நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்ன, கிருபை கொடுத்திருக்கிறேன்ன, நடத்திருக்கிறேன்ன. அவ்வளவு விபத்துகள்ல, ஆபத்துகள்ல, நோய்கள்ல இருந்து, இழப்புகள்ல, கஷ்டம்தான், ஏதோ வேதனையான அனுபவங்கள் இருந்தா தாண்டி நான் ஜீவனோட வச்சிருக்கிறேன்ன. ஏன் நன்றி செலுத்தக்கூடாது? இந்த சுகரை மாற்ற மாட்டேன்னா உணர்த்தின உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி, சாரி லார்ட், இப்பெல்லாம் உண்மையில எவ்வளவு காரியங்களை என்ன பாதுகாத்திருக்கீங்க, எவ்வளவு காரியங்கள் நடத்திருக்கீங்க, உடுத்தி வித்திருக்கீங்க, போஷித்திருக்கீங்க. துதிக்க ஆரம்பித்தாரா. துதிக்க துதிக்க ஆண்டோட பிரசன்னம் இறங்கிச்சுது. எல்லா சரீரத்தின் பலவீனங்கள் மறைஞ்சிருச்சுது. புது பலனோட எது எனக்கு இருக்குதோ இல்லையோ ஏசு இருக்கிறார் சொல்லி நன்றி சொல்லி தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்தாரா. நாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். பாடுகள் இருந்திருக்கலாம்,
அதை தாண்டிய நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஒருவேளை இந்த மாதம் தோல்வியின் மாதமா இருந்திருக்கலாம், நஷ்டத்தின் மாதமா இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்ட மாதமா இருந்திருக்கலாம். நன்றி சொல்லி பாருங்க, அதை நன்மையை மாற்றி கொடுக்கிற தேவன் இருக்கிறாரே. நன்றி சொல்லி துதிப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல நன்றியுள்ள இதயத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது போல. அப்பா நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்திய நடத்தினீர், அதற்காக நன்றி. உள்ள கண்ணீரின் பாதையில கடந்து போன பிள்ளைகள் இருக்கலாம், இழப்புகளை சந்தித்த பிள்ளைகள் இந்த ஆடியோ கேட்க நேரிடலாம். இந்த எங்க வீட்டுல இப்படி நடந்துச்ச, இந்த வீட்டுல ஒரு இழப்பு வந்துருச்ச, இந்த மாதிரி ஒருத்தர் நாங்க இழந்துட்டோமே, தைரியப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டுப்பா. பிறகு ஒரு காலம் உண்டா, மறிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆனாலும் நீர் நடத்துகிறீரப்பா. எங்களுக்கு வைத்த ஓட்டத்துல தொடர்ந்து ஓட கிருபை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இங்க பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. தொடர்ந்து அப்படி நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. செய்த நன்மைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றியோடு கூட இந்த மாதத்துல கடைசி நாள நம்ம தொடங்குவோம். நன்றி சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த நாளை கூட கர்த்தர் நமக்கு நன்மையா மாற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நன்றியால் பாடிடுவோம்.